ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போது மல்லி செடியில் மொட்டு வர்றதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு எரு கொடுக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமான் பாருங்கள். இப்போ இந்த மல்லி செடி பாருங்கள். இந்த 2 கப்பு தொட்டி வச்சு நம்ம மல்லி செடிக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஏற்கனவே நட்டப்பெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுங்க, ரொம்ப குட்டி குட்டி கண்ணாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வளர்ந்துச்சு பாருங்கள். இதில் 2 செடி 3 செடி அப்படியெல்லாம் வச்சுருப்பேன். நல்லா வளர்ந்துச்சு, கரும்பச்சை பாருங்கள். இப்போ மொட்டு வர்றதுக்காக நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். ஆனால் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு எரு கொடுத்துட்டு அடுத்தது என்ன கொடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு மல்லி செடி கட்டிங்ஸ் வச்சுட்டு ரூட் வந்ததுமே எரு கொடுக்கணும் பாருங்கள். இது போல் வளரும்போது நீங்கள் மொட்டு கொடுத்தாதான், அதாவது வளரும்போது நீங்கள் எரு கொடுத்தாதான் ரொம்ப நல்லது. நோய் இல்லாத வளரணும் ஃபஸ்ட்டுன்னா பாருங்கள். நீங்கள் கொஞ்சமாக டர்மரிக் பவுட்ரு, இந்த டர்மரிக் பவுட்ரு நீங்கள் சேர்த்திங்கன்னா நோய் இல்லாத நல்லா வளரும். ஏற்கனவே நான் கடலை மாவு கூடவே ரைஸ் பவுட்ரு, அதுக்கப்புறமா இது போல் மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு சாயில் கலந்துட்டு மல்லிக்கலை நட்டிருந்தேன். சூப்பராக நிறைய வேர் நல்லா திக்னஸாக இருந்தது. நிறைய வேர் வந்தது மல்லி செடியில் சொல்கிறேன். நான் ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் ரூட்டெல்லாம் எந்த அளவுக்கு ரூட் வந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த செடியெல்லாம் வெளியெடுத்து அப்போ நட்ட செடிங்க தான் தனியாக பிரித்து வச்சோமே, அப்போது அந்த செடிங்க தான். இந்த மல்லி செடிக்கு இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டேன். எதுக்காகனா நல்லா நோய் இல்லாத நல்லா வளர்கிறதுக்கு. இது போல் நீங்கள் மஞ்சத்தூள் மேலுக்கே தூவி வச்சிடலாம். ரொம்ப கலந்து விடணும்னு இல்லை, தண்ணி ஊற்றினாலே அது செடிக்கெல்லாம் இறங்கிடும். அதே போல் எறும்பு வந்தால் கூட ரொம்ப நல்லது. எறும்பு சப்போஸ் பூச்சிங்கெல்லாம் இதுக்குள்ளே ஏதாவது பூச்சிங்கெல்லாம் இருந்தால் போயிடும், செடியும் நல்லா வளரும். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ நம்ம இது போல் மஞ்சத்தூள் போடுறோம். தண்ணி ஊற்றிட்டு மறுநாளே நீங்கள் வாழைப்பழம் தோல் போட்டுடணும். அதாவது நல்லா காய வச்சுட்டு போடணும். அப்போ தான் நல்லது பாருங்கள். நான் சும்மா ஒரு செடிக்கு மட்டும் சொல்கிறேன். இது நல்லா காய வச்சுது. நீங்கள் சப்போஸ் பச்சையாக இருந்ததுன்னா கூட வாழைப்பழம் தோல், பனானா பீல்ஸு தண்ணியில் போட்டு 2 வாழைப்பழம் தோல் 1 லிட்டர் தண்ணியில் போட்டு பிசைஞ்சிட்டு இது போல் 4-5 நிறைய கப்புக்கெல்லாம் ஊற்றலாம். நீங்கள் இல்லை பெரிய பாட்டு இருந்ததுன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணிக்கு வரைக்கும் நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கெல்லாம் தண்ணி கலந்து ஊற்றணும்னு ஒன்றும் இல்லை. கணக்கு 2 வாழைப்பழம் தோல் 1 லிட்டர் தண்ணிக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே ஊற்றிடலாம். இல்லை ஒரு நைட்டு மட்டும் வச்சுருந்து காலையில் கொடுத்துடலாம். அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்காம இது போல் வாழைப்பழம் தோல் காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இது போல் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி செடிக்கு எருவாயிடும். அதாவது பொட்டாசியம் சத்து செடி கிடைக்கும், நிறைய மொட்டு வரும். மல்லி செடிக்கு எப்போவுமே ஜாஸ்மின் பிளான்ட் வளர்க்கும் போது கூடவே நான் எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் நீங்கள் கொஞ்சம் மோர் ஊற்றுங்க. அப்போ தான் மல்லி செடி நல்லா வளரும், மொட்டு வைக்கும் அதிகமாக. ஆனால் இப்போ நான் இது போல் கொஞ்சமாக பனானா பீல்ஸு, கொஞ்சம் டர்மரிக் பவுட்ரு 2மே போட்டுட்டு தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் அது போல் கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. சீக்கிரமாக வளரும், பிளான்ட்டு நல்லா வளர்றது பார்ப்பீங்க. பெருங்காயம் மோரில் கலந்து ஊற்றலான்னு சொல்லியிருக்கேன். ஒரு கிளாஸ், இப்போ ஒரு கிளாஸ் மோர் வச்சுருந்தீங்கன்னா 3-4 கிளாஸ் வாட்ரு சேர்த்துக்கணும். அதாவது ஒரு பங்கு மோருக்கு 5 பங்கு வாட்ரு ப்ளைன் வாட்டர் கலந்துட்டு சின்ன சின்ன பாட்டாக இருந்ததுன்னா அரை கிளாஸ் கொடுக்கலாம். பெரிய பாட்டு இருந்ததுன்னா ஒரு 3-4 கிளாஸ் கொடுக்கலாம். அது போல் மோர் பெருங்காயம் கொடுக்கும்போது கூட நிறைய மொட்டு வரும், செடியும் மல்லி செடியும் நல்லா வளரும். ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு எப்போவுமே இது போலலாம் நான் சொன்ன எருவெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபெர்டிலைசரு சூப்பராக வளரும். மல்லி செடி சின்ன சின்ன கண்ணு கூட நான் அது போல் கொடுத்துட்டு மொட்டைலாம் வரும். இப்போ கொஞ்ச நாள் நான் கொஞ்சம் கவனிக்கல, இந்த செடியெல்லாம் அப்படியே தான் இருந்தது. முன்ன நட்டனே, அதுக்கப்புறம் நான் எந்த எரு கொடுக்கல. இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன், சீக்கிரமாக மொட்டு வரும். சாமந்தி செடியில் மொட்டைலாம் பூத்துக்கிட்டு இருக்குது. இதுதான் நாட்டு சாமந்தி. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.